கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிற சங்கீதம் 23. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தில் தாவீது ராஜா சொல்கிறாரு, என் சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். என் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய் அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாருங்க. இன்னைக்கு எந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம கடந்து போய் கொண்டு இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறபடியால் அவர் நம்முடைய சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழியத்தக்கதாய் அவர் ஆசீர்வதிப்பாருங்க. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? வாங்க, நம்பிக்கையோட வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தர் நமக்காக ஏதாகிலும் செய்வார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென்.